கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் மறும இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த மாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16வது வசனம் வரை. உங்கள் வேதாமலை திருப்பி என்னோடு கூட வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16வது வசனம் வரை. யாத்ராகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16வது வசனம் வரை. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட இந்த ஜெப வேளையிலே பேசுவாராக. யாத்ராகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் ரெவிதீமிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள். கர்த்தருடைய ஓங்கிய புயத்தினாலும் கரத்தினாலும் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இப்பொழுது வனாந்திர வழியாய் அவர்கள் நடந்து வருகிறார்கள். கானானுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. பல இடங்களிலே அவர்களை சோதித்தார். தம்மை அவர்கள் பின்பற்றுவார்களோ மாட்டார்களோ என்று அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஜனங்களை பல இடங்களிலே அவர் சோதித்தார். அநேக இடங்களிலே அவர்கள் தோற்று போனவர்களாக காணப்பட்டார்கள். தண்ணீர் தவனமாக இருந்தார்கள். நம்மை புறப்பட பண்ணின தேவன் நமக்கு தண்ணீர் கொடுப்பார் என்று விசுவாசம் இல்லாமல் கர்த்தர் தேர்ந்தெடுத்த தலைவராகிய மோசேக்கு எதிராக அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள். அவர்கள் அநேக இடங்களில் விழுந்து எழுந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் ரெவிதீமிலே வருகிறார்கள். இங்கே வரும்பொழுது அமலேக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமான ஜனங்கள் இவர்களுக்கு எதிராக போர் புரிய வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதற்கு முன்பாக போர் புரிந்த ஒரு அனுபவம் இல்லை. அவர்கள் எப்படி போர் செய்ய வேண்டும் என்ற அனுபவம் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். இருந்தபொழுதும் அமலேக்கு இவர்களுக்கு எதிராக ரெவிதீமிலே அவர்கள் வந்தபொழுது கர்த்தரை நம்பினவர்களாக அவர்களை எதிர்க்க ஆயத்தமானார்கள். ஆகவே நாம் வாசிக்கிறோம் 8ஆம் வசனம் 17ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தில் அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே அவர்களை எப்படி முறியடிப்பது என்ற திட்டத்தை யோசுவாவுக்கும் ஜனங்களுக்கும் விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் மனிதர்களை தெரிந்து கொண்டு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களிலே நல்ல போர் செய்யக்கூடிய திடகாத்திரமான மனிதர்களை தெரிந்து கொண்டு அமலேக்கோடு கூட நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள். நாளைய தினத்தில் அவர்களோடு கூட நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள். நான் என்ன செய்ய போகிறேன்? மலையுச்சிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். மலை உச்சிக்கு நான் சென்று கோலை உயர்த்தி பிடித்து கொண்டு நான் நிற்கிறேன்.
நீ என்ன செய்ய வேண்டும்? யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும்? அமலேக்கு எதிராக போர் புரிய வேண்டும். இதுதான் திட்டம். ஒரு தேவனுடைய மனுஷன் எதிராளி எதிர்த்து போர் செய்கிறான். அவனை ஜபத்திலே தாங்கும்படியாக, அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய பலமும் கிடைக்கத்தக்கதாக ஒரு மலை உச்சியிலே ஏறி கோலை உயர்த்தி பிடித்து நின்றான் மோசே என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கோலை குறித்து நாம் அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த கோலை ஆண்டவர் அவனிடத்தில் ஒப்புவித்து அதை கொண்டு பார்வோனுக்கு முன்பாக அதிசயங்களை செய்தார். அந்த கோலை கீழே போட்டபொழுது சர்ப்பமாக மாறினது என்று பார்க்கிறோம். அந்த கோலினாலே அவன் நதியை இரத்தமாக மாற்றினான் என்று வாசிக்கிறோம். ஆகவே செங்கடலை ரெண்டாக பிரிப்பதற்கு அந்த கோலின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அந்த கோலுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அந்த கோலுக்கு எந்த சிறப்பும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படியாக அந்த கோல் ஒரு மாதிரியாக இருந்தது. ஒரு மாதிரியாக அந்த கோல் இருந்தது. கர்த்தருடைய வல்லமை மோசேயோடு கூட இருக்கிறது என்பதின் அடையாளமாக அந்த கோல் இருந்தது. அந்த கோலை அவன் என்ன செய்தான்? உயர்த்தி பிடித்தான். உயர்த்தி இரு கைகளாலே மலை உச்சியில் நின்று கொண்டு உயர்த்தி பிடித்தான். கர்த்தருடைய பராக்கிரமம், கர்த்தருடைய வல்லமை மாத்திரமே எங்களுக்கு வெற்றியை தரும் என்று சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தி பிடித்து அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எப்படி ஜெபம் பண்ணுகிறோம்? அநேக இடங்களிலே நமக்கு சோதனைகள் வரும்பொழுது, நம்மை சுற்றி அமலேக்கு போன்ற ஜனங்கள் ஆக்ரோஷமாக நம்மிடத்திலே போர் செய்ய வரும்பொழுது, நம்மை முறியடிக்க அவர்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சுயபலத்தை சாருகிறோமா? யோசுவாவினிடத்திலோ அவன் தெரிந்து கொண்ட ஜனங்களிடத்திலோ எந்த விதமான பலமும் இல்லை. அவர்கள் போர் செய்த முன்னனுபவமும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் நம்பின காரியம் என்ன? தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமைக்கு சாட்சியாக இருந்த அந்த கோல் உயரத்திலே நின்று எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய உயரமான மலையிலே நின்று மோசே அந்த கோலை உயர்த்தினான். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பராக்கிரமம், தேவனுடைய சித்தம் மாத்திரமே அது செய்யப்பட வேண்டும் என்பதன் அடையாளமாக கோலை அவன் உயர்த்தி பிடித்தான் என்று பார்க்கிறோம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே 10ஆம் வசனம், அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊரும் என்பவர்களும் மலையுச்சிலே ஏறினார்கள். ஆரோன் ஊர் என்று சொல்லுவார். ஆரோன் தேவனுடைய ஆசாரியன். ஊர் என்பவன் ஒரு பிரஜை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பிரஜை. மோசே தலைவர், ஆரோன் ஆசாரியன், ஊர் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஆகவே இந்த 3 பேரும் மலை உச்சியில் ஏறுகிறார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் உயர்த்தி பிடிக்கையில், தன் கையை உயர்த்தி பிடித்து அந்த கோலை உயர்த்தி பிடிக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். எப்பப்பெல்லாம் ஆண்டவருடைய பராக்கிரமத்தையும் வல்லமையும் ஆண்டவருடைய நாமத்தையும் உயர்த்தி ஜபத்திலே நாம் உயர்த்தி சொல்லுகிறோமோ அல்லது உயர்த்தி அவரை வணங்குகிறோமோ அப்பொழுது நாம் வெல்வோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு எப்பொழுது தோல்வி வருகிறது? ஜபத்திலே உறுதியாக தரித்தில்லாமல், ஜபத்தை ஒரு கடமையாக நாம் செய்யும் பொழுது, ஜபத்திலே ஆர்வம் இல்லாமல் இருக்கும் பொழுது தோல்வி வரும். அல்லது என்னையே நான் சார்ந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது அது தோல்வி வரும். பரிசேயன் எப்படி ஜெபித்தார்? பரிசேயனுடைய ஜபம் என்ன? பரிசேயன் தன்னையே உயர்த்தினான், ஆயக்காரன் கர்த்தரை உயர்த்தினான். பரிசேயன் நான் ஒரு பாவம் செய்யவில்லை, நான் என்று சொல்லி பரிசேயன் தன்னையே உயர்த்தினான். ஆனால் ஆயக்காரனோ கர்த்தரை உயர்த்தினான். யார் நீதிமானாக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து போனார்கள்? ஆயக்காரன். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை தான் நாம் ஜெபத்திலே உயர்த்த வேண்டும். கர்த்தர் இது எனக்கு செய்வார். அங்கே போய் ஜெபத்திலே நான் இதை செய்தேன், நான் உமக்காக அதை செய்தேன், நான் உமக்கு உண்மையாக இருந்தேன், இதெல்லாம் நாம் சொல்வதற்கு முன்பாகவே தேவனுக்கு தெரியும். கர்த்தரை உயர்த்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஜெபத்திலே மோசே கோலை உயர்த்தி
பிடித்தார் என்று சொன்னால் அந்த கோலானது கர்த்தருடைய வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை உயர்த்தி பிடித்தான். அப்பொழுது இஸ்ரவேலருக்கு வெற்றியை கொடுத்தார். எப்பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும்? தேவனுடைய ஜனங்களுக்கு எப்பொழுது வெற்றி கிடைக்கும்? ஜபத்திலே தரித்திருக்கும் பொழுது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜபத்திலே அதிக நேரம் தரித்து தேவனுடைய வல்லமையை உயர்த்தி பிடிக்கும்போது தங்களை தாழ்த்தி தங்களிடத்தில் ஒன்றுமில்லை, தேவன்தான் இதை செய்வார் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தேவனுடைய பராக்கிரமத்தை உயர்த்தும் பொழுது அங்கே வெற்றி கிடைத்தது என்று பார்க்கிறோம். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். கொஞ்சம் கை வலிக்குதேன்னு அந்த கோலை இறக்குனா என்ன நடந்துக்குது? அமலேக்கு இஸ்ரவேலரை மேற்கொண்டு அவர்கள் போர் செய்தார்கள். வெற்றிக்கு ஏதுவாக அவர்கள் போர் செய்தார்கள். உயர்த்தி பிடிக்கையில் இஸ்ரவேல் அவர்களை மேற்கொண்டான். ஜெபம் ஆனது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எப்பொழுதும் தேவனை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் கல்லை கொண்டு வந்து, யார் அவர்கள்? ஆரோனும் ஊரும் அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். பாருங்கள், ஆரோனும் ஊரும் செய்த வேலை என்ன? ஆசாரியர்கள், தேவனுடைய ஜனங்கள் செய்த வேலை என்ன? தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கும்பொழுது, தேவனுடைய வல்லமையை உயர்த்தி பிடிக்கும்பொழுது வெற்றி கிடைக்கிறது என்று அவர்கள் கண்டு கொண்டார்கள். அடுத்த காரியம் என்ன செய்தார்கள்? மோசேயின் கைகளை அவர்கள் தாங்கி பிடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்தில் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். ஜபத்திலே ஒருவர் சோர்ந்து போகும்போது மற்றவர்கள் என்ன செய்யணும்? தாங்கி பிடிக்கணும். அதனால தான் சபையின் ஜபம். தனிப்பட்ட விதமாக நாம் ஜபிக்கும்பொழுது அதில் வல்லமை இருக்கிறது தான், இருந்தாலும் சோர்ந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தனியாக ஜபிக்கும் பொழுது சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் அங்கே நாம் பார்க்கிறோம், ஆரோனும் ஊரும் மோசேயினுடைய கைகளை தாங்கி பிடித்தார். ஆண்டவரும் கூட கெத்செமனே தோட்டத்தில் என்ன கேட்கிறார்? எனக்காக நீங்கள் ஜெபிக்க இருக்கக்கூடாது, 1 மணி நேரமாவது எனக்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா என்று அவர் கேட்கிறார். ஏன் அப்படி கேட்கிறார்? அவருடைய சோதனையிலே, அவருடைய வருத்தத்திலே அவரை ஜபத்திலே தாங்கும்படியாக ஆட்கள் வேண்டும் என்று அவர் கேட்கிறார். ஏன்னால் அவர் மாம்சத்திலே வந்திருக்கிறார். மாம்சம் பலகீனமுள்ளது, ஆவியோ உற்சாகமுள்ளது. மாம்சம் அது பலகீனமாக இருக்கிறது. ஆகவே சோர்வு ஏற்படுகிறது. சோர்விலே தாங்கும்படியாக அவருடைய சீஷர்களை அவர் கேட்கிறார். ஆனால் அவர்களோ தூங்கினார்கள். ஆனால் மோசேவுக்கு உண்மையாக இருந்த ஆரோனும் ஊரும் ஒரு பக்கம் ஒருவனாக, இன்னொரு கையை இன்னொரு மனுஷனாக, தாங்குகிற மனுஷனாக ஆரோனும் ஊரும் அவர் தாங்கி பிடித்தார்கள். அது நிமித்தமாக இப்பொழுது மோசேவுக்கு சோர்வு இல்லை. அவன் ஊக்கமாக ஜெபம் செய்தான். இவ்விதமாய் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. ஒரே நிலையாக, பெர்சிஸ்டன்ட் ப்ரேயர். தொடர்ந்து அவர்கள் உற்சாகமாக அந்த கைகளை தாங்கி பிடித்தார்கள். அது நிமித்தமாக கோலானது உயர்ந்திருந்தது. கர்த்தருடைய பராக்கிரம் உயர்ந்திருந்தது. அது நிமித்தமாக கீழே பள்ளத்தாக்கிலே போரிட்ட அங்கே யோசுவாவும் அவனுடைய வீரர்களும் அமலேக்கை முறியடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் இந்த இரவு வேளையில் ஜபத்தின் வேளையில் நம்ம கேட்கிறார். ஜபத்திலே எப்படி தரித்திருக்கிறோம்? எல்லோரோடும் கூட இணைந்து ஓர்முகப்பட்டு ஆண்டவரை நாம் நோக்கி கூப்பிடுகிறோமா? ஒருவன் சோர்வு அடையும் பொழுது மற்றவர்கள் கூட என்ன செய்ய வேண்டும்? ஆரோனும் ஊரும் மோசேவை எப்படி தாங்கி பிடித்தார்களோ அப்படி தாங்கி பிடித்து வெற்றியை அவர்கள் கண்டார்கள். அமலேக்கு மீது யோசுவா வெற்றி பெறும்படியாக எது உதவினது? மோசேவனுடைய திறமை அல்ல, ஜனங்களுடைய திறமை அல்ல, உயர்த்தப்பட்ட தேவனுடைய வல்லமையான கோல். தேவனுடைய வல்லமை தான் அங்கே இவர்களுக்கு ஜெயத்தை தந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு இதெல்லாம் மறந்துடாதீங்கன்னு சொல்கிறார். நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. யோசுவா ஒருவேளை தான் போரிட்டு வென்றோம் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆகவே இது எழுதி யோசுவாவுக்கு சொல்லுப்பா, வெற்றி எப்படி கிடைத்தது?
உன்னுடைய திறமையினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, உன்னுடைய போர் தந்திரத்தினால் அல்ல. இதை நீ அவங்ககிட்ட சத்தமாக வாசித்து காட்டு. கர்த்தருடைய கோல் உயர்ந்தது நிமித்தமாக, கர்த்தருடைய பராக்கிரமம் வல்லமை உயர்ந்தது நிமித்தமாக வெற்றி கிடைத்தது என்று சொல்லி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கே வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். ஜெபம் கேட்கப்பட்ட உடனே, ஜெபத்திலே பல காரியங்களை கேட்கிறோம். அங்கே கேட்கப்பட்ட உடனே செய்ய வேண்டிய காரியம் என்ன? நன்றி செலுத்தணும். அநேகர் நன்றியற்றவர்களாக போகிறார்கள். 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுஸ்தப்படுத்தினார். அவர்கள் போகிற வழியிலேயே, தேவாலயத்திற்கு போகிற வழியிலேயே அவர் சுஸ்தமானார்கள். எத்தனை பேர் திரும்பி வந்தான்? ஒரே ஒருவன். 9 பேர் போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்கிறார், எங்கே? உன்னோடு கூட 9 பேர் சுஸ்தமானார்கள் அல்லவா, சுகம் பெற்றார்கள் அல்லவா, குஷ்டரோகம் நீக்கப்பட்டது அல்லவா, அவர்கள் எங்கே என்று கேட்கிறார். அவள் போய்விட்டார். ஒருவன் மாத்திரம் வந்து இந்த அற்புதத்தை தனக்கு நிகழ்த்தின ஆண்டவரை பாதம் பணிந்து வணங்கி தொழுது கொண்டான் என்று சொல்லி நன்றியை காட்டினான், நன்றி தெரிவித்தார். உடனடியாக வெற்றி கிடைத்த உடனே மோசே அவர்கள் போய்விடவில்லை. அவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். பலிபீடம் எதற்கு? நன்றி தெரிவிக்க, ஆண்டவருக்கு நன்றி. எப்பொழுதுமே ஜெபம் கேட்கப்பட்ட உடனே, ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்தால் நம்ம என்ன செய்யணும்? பலிபீடத்தை கட்டணும். பலிபீடம் எதற்கு அடையாளம்? நன்றி செலுத்துவதற்கு ஆண்டவரை பணிந்து கொள்வதற்கு அடையாளமாக இருக்கு. அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்தின் விரோதமாய் இருந்த தலைமுறை அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று சொன்னார். யெகோவா நிசி என்றால் லார்ட் இஸ் மை பேனர் என்றார். அவர் தான் எனக்கு ஜெய கொடி. அந்த கொடி எப்பெல்லாம் உயர்ந்திருக்குதோ கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை உயர்ந்திருக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும். நம்மிடத்தில் கர்த்தர் மகிமைப்படணும், உயர்ந்திருக்கணும். அப்பொழுது ஜெயபலமான கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்மளே ஒன்றுமில்லை, என்னால் எதுவும் முடியாது, கர்த்தரால் ஆகும். மனுஷரால் இது கூடாது தான். அமலேக்கை முறையடிப்பது இஸ்ரவேலுக்கு கூடாது. ஏன்? அமலேக்கு அவர்கள் வார் ட்ரெயின்டு ட்ரைபு, அதாவது அவர்கள் போர் பயிற்சி பழக்கவிக்கப்பட்டவர்கள். இவர்கள் வனாந்தர தேசாந்தரிகள், ஒன்றுமறியாதவர்கள், அடிமைகள். அவர்களை முறியடிக்கும்படியாக கர்த்தர் தமது ஜனமாக இஸ்ரவேலுக்கு அனுகூலம் பாராட்டு. எப்படி? கர்த்தருடைய கோல், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை உயர்ந்திருக்கும் பொழுது வெற்றி கிடைத்தது. எப்படி உயர்ந்திருந்தது? ஒரு மனுஷனுக்கு சோறு வரும்போது 2 மனுஷர்கள் சேர்ந்து அங்கே கைகளை பிடித்து கோல் உயர்ந்திருக்கும்படியாக, அது நிலைத்திருக்கும்படியாக, எம்மட்டம்? சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் போர் நடந்தது. அது வரைக்கும் கையை பிடித்து உறுதியாய் பற்றி கொண்டார். எங்கே? நாமத்தினால் 2-3 பேர் என்று சொல்கிறார். 2-3 பேர் கூடி ஜெபிக்கும்பொழுது அங்கே நான் இருப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஜெயபலமான கர்த்தர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பிதாவாக இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுவோம். அவருடைய பராக்கிரமத்தை உயர்த்துவோம், அவருடைய வல்லமையை உயர்த்துவோம். அப்பொழுது திரளான அமலேக்கு என்று சொல்லும்பொழுது மாம்சத்துக்கு அடையாளமாக இருக்கிறார். திரளான காரியங்கள், வெள்ளம் போல வருகிற காரியங்கள், பிசாசின் செய்கைகள் எல்லாம் தவிடி பொடியாகி நம்மை விட்டு ஓடிப்போகும், தோற்கடிக்கப்படுவார்கள். ஆகவே கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.